Next, third question, third subdivision. The coach of a cricket team buys 7 bats and 6 balls for rupees 3,800 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Later, she buys 3 bats and 5 balls for rupees 1,750 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஈச் பேட் அண்ட் ஈச் பால் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேட்டோட காஸ்ட்டையும் அதே மாதிரி ஒரு பாலோட காஸ்ட்டையும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட் ஆஃப் ஒன் பேட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஒன் பால் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். ஸோ 7 பேட் ப்ளஸ் 6 பாலோட காஸ்ட் வந்து நமக்கு 3,800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 7x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 3,800 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் பாருங்க. சி பாய்ஸ் 3 பேட்ஸ் அண்ட் 5 பால்ஸ் ஃபார் ருபீஸ் 1,750 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 3 பேட்ஸ் அப்படின்னா 3x ப்ளஸ் 5 பால்ஸ் அப்படின்னா 5y ஈக்குவல் டு 1,750. ஓகேவா? ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 7x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 3,800 ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 7x நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 3,800. ஸோ இந்த ப்ளஸ் 6y நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 6y மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3,800 மைனஸ் 6y. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3,800 மைனஸ் 6y பை 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக 3,800 மைனஸ் 6y பை 7 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த ப்ளஸ் 5y நமக்கு அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 1,750 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த 3ஆல் நம்ம உள்ளார இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 3ஆல் 3,800 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 11,400 கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸே கிடைக்கும். 3 6 ஆர் 18 வரும். ஸோ இங்கே நமக்கு y இருக்குது. ஸோ 18y. ஓகேவா? ஸோ கீழே டினாமினேட்டரில் நமக்கு 7 வந்துடும். ஸோ இந்த ப்ளஸ் 5y நமக்கு அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 1,750. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கீழே டினாமினேட்டரில் நமக்கு 7 1s ஆர் 7 வந்துடும். ஸோ இங்கே 1ஆல் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதே சேம் தான் கிடைக்கும். ஸோ அப்போ 11,400 மைனஸ் 8y நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 7ஆல் 5y மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 35y கிடைக்கும் ஈக்குவல் டு 1,750 நமக்கு அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். மேலே நியூமரேட்டரில் 11,400 நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ இங்கே இது நமக்கு வந்து லைக் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ வந்து மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 35yலேருந்து 8 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 17y வரும். ஓகேவா? ஏன்னா அது பிக் நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ் 17y வரும் ஈக்குவல் டு 1,750. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 7 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 17y நம்ம அங்கே அப்படியே வச்சுக்கலாம் ஈக்குவல் டு இந்த 1,750ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12,250 வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 11,400 நம்ம ஆர்ஹெச்எஸ் கொண்டு போகும்போது நமக்கு மைனஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 17y ஈக்குவல் டு ஸோ இந்த 12,250லேருந்து இந்த 11,400 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 850 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். y ஈக்குவல் டு 850 பை மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 17 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 117s ஆர் 17. ஸோ 5 17s ஆர் நமக்கு 85 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ 50 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஒய் அப்படின்றது ஒன் பாலோட காஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அதை இங்கே மேலே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். புட் y ஈக்குவல் டு 50 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே 7x ப்ளஸ் 6 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 50 ஈக்குவல் டு 3,800. நெக்ஸ்ட்டு 7x ப்ளஸ் ஸோ இந்த 50ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 300 கிடைக்கும் ஈக்குவல் டு 3,800 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 7x ஈக்குவல் டு 3,800
இந்த ப்ளஸ் 300 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 300 மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் 7x ஈக்குவல் டு 3800லேருந்து 300 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3500 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3500 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 1 7s are 7, 5 7s are 35. ஸோ இந்த 2 0 நமக்கு மேலே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 500 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம 50 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்றது 1 பேட்டோட காஸ்ட்டு, ஒய் அப்படின்றது 1 பாலோட காஸ்ட்டு. ஸோ இதை நம்ம கீழே எடுத்து எழுதணும். காஸ்ட் ஆஃப் 1 பேட் ஈக்குவல் டு 500, காஸ்ட் ஆஃப் 1 பால் ஈக்குவல் டு 50. ஓகேவா? ஸோ ருபீஸ் சிம்பிள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷன். The taxi charges in a city consist of a fixed charge together with the charge for the distance covered அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டாக்ஸியோட சார்ஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸோக்கு ஒரு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு வந்து இந்த டாக்ஸியோட சார்ஜ் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது த சார்ஜ் பெய்ட் இஸ் ருபீஸ் 105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜ் வந்து 105 அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு இதில் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார் எ ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர் த சார்ஜ் பெய்ட் இஸ் ருபீஸ் 155 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் தான். ஸோ இந்த 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து 155 அப்படின்னு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் ஆர் த ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அண்ட் த சார்ஜ் பெர் கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி பெர் கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹவு மச் டஸ் எ பர்சன் ஹாவ் டு பே ஃபார் ட்ராவலிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டர். லாஸ்ட்டாக வந்து 25 கிலோமீட்டராக இருந்தால் ஸோ அந்த பர்சன் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபிக்ஸ்டு சார்ஜை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சார்ஜ் பெர் கிலோமீட்டரை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10 கிலோமீட்டருக்கு 105 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டும் சேர்ந்து தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு சார்ஜும் சேர்ந்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி வரும் பாருங்க. ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து எக்ஸு ப்ளஸ் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 10 இன்ட்டு சார்ஜ் ஃபார் பெர் கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அதை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 10y ஈக்குவல் டு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 105 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்க, 15 கிலோமீட்டருக்கு 155 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே நமக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15y. ஓகேவா? ஸோ 15 கிலோமீட்டர் அப்படின்றதுனால 15y ஈக்குவல் டு 155. ஓகேவா? ஸோ இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்தும் நம்ம ஃபிக்ஸ்டு சார்ஜ் எக்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சார்ஜ் பெர் கிலோமீட்டர் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 105 மைனஸ் 10y. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 105 மைனஸ் 10y இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து நான் இங்கே எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் 15y ஈக்குவல் டு 155. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 105 மைனஸ் 10y, எக்ஸுக்கு பதிலாக 105 மைனஸ் 10y பிளஸ் இந்த 15y நமக்கு அப்படியே வரும் ஈக்குவல் டு 155. நெக்ஸ்ட் இங்கே நமக்கு லைக் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் பிளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5y வரும். ஸோ ப்ளஸ் சிம்பிள் தான் வரும், ஏன்னா பிக் நம்பர் சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 155 நம்ம அப்படியே எடுத்து எழுதுறோம். ஸோ இந்த பிளஸ் 105 வந்து நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 105 மாறும். ஸோ அப்போ 5y ஈக்குவல் டு 155லேருந்து 105 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 50 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 50 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். 1 5s are 5, 10 5s are 50. ஓகேவா? ஸோ அப்போ y ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ y அப்படின்றது சார்ஜ் பெர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதிருக்கேன். புட் y ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2 இஸ் ஓகேவா? ஸோ எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் 10 ஒய்யோட வேல்யூ வந்து 10. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை 10 ஈக்குவல் டு 105. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 100
10 tens are 100 equal to 105. நெக்ஸ்ட் x equal to 105 plus 100 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 100 மாறிடும். ஸோ அப்போ x equal to 105லேருந்து 100 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு சார்ஜ் எவ்வளவு நமக்கு 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு சார்ஜ் x equal to 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சார்ஜ் பெர் கிலோமீட்டர் y equal to 10 rupees அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இது மட்டும் கேட்கல. How much does a person have to pay for traveling a distance of 25 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 25 கிலோமீட்டருக்கு அவங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ராவல் பண்ணதுக்கான அமௌண்ட்டும் ஃபிக்ஸ்டு சார்ஜும் சேர்ந்து தான் பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு சார்ஜை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம் ப்ளஸ் 25 பெர் கிலோமீட்டருக்கு ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஒய் ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 25 ஒய் ஈக்குவல் டு ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சார்ஜ் ஃபார் 25 கிலோமீட்டர் எக்ஸ் பிளஸ் 25 ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே 5 நான் எடுத்து எழுதியிருக்கேன் ப்ளஸ் 25. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 10. ஸோ 10 எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட் 5 ப்ளஸ் ஸோ இந்த 25ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 250 வரும். ஸோ நெக்ஸ்ட் 5 ப்ளஸ் 250 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 255 ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 25 கிலோமீட்டருக்கு அவங்க 255 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினில் 5th சப்டிவிஷன் எ ஃப்ராக்ஷன் பிகம்ஸ் 9/11 if 2 is added to both the numerator and the denominator அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்கிற நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரையும் நம்ம 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு 9/11 ஓகேவா? ஸோ அப்படின்னு மாறிடும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூமரேட்டரை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், டினாமினேட்டரை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம 2 ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நியூமரேட்டர் அப்படின்றது எக்ஸ் அப்படின்றதுனால ஸோ இந்த எக்ஸோட நம்ம 2 ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒய்யோட நம்ம 2 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2 ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ராக்ஷன் நமக்கு எப்படி மாறிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 9/11 மாறிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்க இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த 11 வந்து எக்ஸ் பிளஸ் 2ஓட மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த ஒய் பிளஸ் 2 வந்து நமக்கு 9ஓட மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 11 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 9 இன்டூ ஒய் பிளஸ் 2 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 11ஆல் நம்ம இந்த உள்ளர இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல இந்த 9ஆல் உள்ளர இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 11x ப்ளஸ் 22 ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 2 9s are 18 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்க. 11x ஸோ இந்த ப்ளஸ் 9y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மைனஸ் 9y அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 18 இந்த ப்ளஸ் 22 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 22 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 11x மைனஸ் 9y ஈக்குவல் டு ஸோ ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஓகேவா? ஸோ மைனஸ் 4. ஓகேவா? ஸோ அப்போ 11x மைனஸ் 9y ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னு கிடைச்சிருக்கா? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் சென்டென்ஸ்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் 3 is added to both the numerator and denominator it becomes 5/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட நம்ம 3 ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 பை ஒய் ப்ளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நியூமரேட்டரோட 3 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி டினாமினேட்டரோட 3 ஆட் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஸோ ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு 5/6 அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த 6ஓட இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 5ஓட இந்த ஒய் ப்ளஸ் 3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 6 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5 இன்டூ ஒய் ப்ளஸ் 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 6ஆல் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்ல இந்த 5ஆல் இந்த 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 6x ப்ளஸ் 6 3s are 18 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 5y ப்ளஸ் 5 3s are நமக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்க. 6x மைனஸ் 5y ஸோ இந்த ப்ளஸ் 5y நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 5y மாறிடும். ஈக்குவல் டு இந்த 15 ஸோ இந்த ப்ளஸ் 18 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 18 மாறிடும். ஸோ அப்போ 6x மைனஸ் 5y ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 11x மைனஸ் 9y ஈக்குவல் டு மைனஸ் 4. ஓகேவா? ஸோ அப்போ 11x minus 9y equal to minus 4.
ஸோ இந்த 11x நம்ம இங்கே அப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு -4. இந்த -9y நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +9y மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு -4 + 9y. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 11 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. புட் x ஈக்குவல் டு -4 + 9y by 11 in equation number 2. ஸோ நான் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -4 + 9y by 11 -5y ஈக்குவல் டு -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை 6ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்போ -24 ப்ளஸ் 9 6 ஆர் 54 வரும். ஸோ அப்போ 54y by 11 -5y நமக்கு அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு -3 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே கீழே நமக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு டினாமினேட்டரில் 1ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 11 வந்துடும். ஸோ இந்த 1ஆல் இந்த டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சேம் அதே தான் கிடைக்கும். ஸோ -24 ப்ளஸ் 54y. ஸோ இங்கே நமக்கு 11ஆல் -5y நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -55y அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் இங்கே மேல் எடுத்து எழுதுகிறேன் பாருங்க. -24. ஸோ இங்கே நமக்கு லைட் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரென்ஸ் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -y அப்படின்னு கிடைக்கும். ஸோ -y ஈக்குவல் டு -3 நமக்கு இருக்குமா? ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 11 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ -3 × 11. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே -3 × 11 இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு -24 -y ஈக்குவல் டு 3 11s தான் நமக்கு 33 வரும். ஸோ -33. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -y ஈக்குவல் டு -33. ஸோ இந்த -24 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது +24 மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு -y ஈக்குவல் டு ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 33லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 9 வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் நமக்கு மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இங்கே மைனஸும் ஸோ அப்போ இந்த மைனஸும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இங்கே கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. புட் y ஈக்குவல் டு 9 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நமக்கு 11x - 9 ஒய்க்கு பதிலாக 9. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு -4 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 11x. ஸோ 9 9s தான் நமக்கு 81 வரும். ஸோ -81 ஈக்குவல் டு -4. நெக்ஸ்ட் 11x ஈக்குவல் டு -4. இந்த -81 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு +81 மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் 11x ஈக்குவல் டு ஸோ மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 77 வரும். பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 77 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 11 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். 1 11s are 11, 7 11s தான் நமக்கு 77 வரும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ அப்படின்றது நியூமரேட்டர். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 9 அப்படின்றது டினாமினேட்டர். ஸோ இதை நம்ம எடுத்து எழுதலாம் பாருங்க. ஸோ the numerator x equal to 7 and the denominator y equal to 9. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் எப்படி கிடைக்கும்? therefore the fraction will be 7/9 அப்படின்னு கிடைக்கும். இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ல 6th சப்டிவிஷன். ஸோ இந்த எக்ஸைஸோட லாஸ்ட் சம் நம்ம பார்க்குறோம். ஸோ 5 years hence the age of Jacob will be 3 times that of his son அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். 5 years ago Jacob's age was 7 times that of his son அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்டரி சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ என்ன நமக்கு கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த ப்ரெசன்ட் ஏஜஸ்? ஓகேவா? ஸோ அந்த ப்ரெசன்ட் ஏஜ் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? ஜாக்கோப் அண்ட் ஹிஸ் சன்னு. ஓகேவா? ஸோ அப்போ ஜாக்கோப் அப்படின்றவங்க நமக்கு ஃபாதராக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபாதரோட ப்ரெசன்டேஜ், அதாவது ஜாக்கோப்போட ப்ரெசன்டேஜை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நமக்கு ப்ரெசன்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்க. 5 years hence the age of Jacob will be 3 times that of his son அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 years hence அப்படின்னா 5 years after. ஓகேவா? ஆஃப்டர் 5 years அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 5 years அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஜ்லேருந்து நமக்கு 5 years வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5, அதே மாதிரி சன்னோட ஏஜ்லேயும் நமக்கு ஒய் ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜாக்கோப் ஏஜ் வில் பி
3 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து இந்த ஃபாதரோட ஏஜ் சன்னோட ஏஜை விட 3 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது ஃபாதரோட ஏஜுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஒய் ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 நமக்கு அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு இந்த 3ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இங்கே 3y ப்ளஸ் 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த ப்ளஸ் 3y நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 3y வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் 15 அதே மாதிரி இந்த ப்ளஸ் 5 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 5 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 10ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ்லேருந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். 5 years ago. ஓகேவா? ஸோ 5 years ago அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாக்கப்ஸ் ஏஜ் வாஸ் 7 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் சன். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து நம்ம 5 இயர்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபாதர்ஸோட ஏஜ் அதாவது ஜாக்கப்போட ஏஜ் வந்து எக்ஸ் மைனஸ் 5. அதே மாதிரி சன்னோட ஏஜ்லையும் ஒரு 5 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும் ஒய் மைனஸ் 5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். 5 years ago ஜாக்கப்ஸ் ஏஜ் வாஸ் 7 டைம்ஸ் தட் ஆஃப் ஹிஸ் சன். ஓகேவா? அது சன் ஃபாதர்ஸோட ஏஜ் வந்து 7 டைம்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ 7 டைம்ஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஈக்குவல் டு 7ஆல் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு இந்த 7ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 7y மைனஸ் 35 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஸோ இந்த ப்ளஸ் 7y நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மைனஸ் 7y வந்துடும். ஸோ மைனஸ் 35 அதே மாதிரி இந்த மைனஸ் 5 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 5 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 இந்த மைனஸ் 3y ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ் 3y வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 10 + 3y இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 10 + 3y மைனஸ் 7y நமக்கு அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு மைனஸ் 30 நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ் 3y மைனஸ் 7y இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் 4y வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் 30. ஸோ இந்த ப்ளஸ் 10 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 10 மாறிடும். ஸோ அப்போ மைனஸ் 4y ஈக்குவல் டு ஸோ மைனஸ் மைனஸ் சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 40 வந்துடும். ஸோ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு மைனஸ் 40. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற மைனஸ் 4 வந்து ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ மைனஸும் மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடும். 1 4s are 4 10 4s are நமக்கு 40 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. போட் y ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 3 ஒய்க்கு பதிலாக 10 ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 30 வந்துடும். ஈக்குவல் டு 10. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இந்த மைனஸ் 30 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ் 30 மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 40 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ் அப்படின்றது ஜாக்கப்ஸோட ஏஜ். ஸோ அப்போ ஜாக்கப்ஸோட பர்சன்டேஜ் எக்ஸ் ஈக்குவல் டு 40 அதே மாதிரி சன்ஸோட பர்சன்டேஜ் ஒய் ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர்.